லூக்கா அதிகாரம் 9வது அதிகாரத்திலே 23வது வசனம் இவ்வாறாக கூறுகிறது. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, போதும் போதும். அப்ப இதை படிச்சு எத்தனை தடவை படிச்சிருக்கோம்? இந்த வசனத்தை எத்தனை தடவை படிச்சிருக்கோம்? நிறைய தடவை படிச்சிருக்கோம். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதுல என்ன போட்டிருக்கு பாருங்க. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, எல்லாரையும் அவர் கூப்பிடுறார். ஆனா நம்ம எல்லாருமே இந்த இடத்துக்கு எங்க வர்றதில்ல. அப்ப நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்கக்கூடிய காரியமா இருக்கிறது? படிச்சிருமா? நோக்கி விரும்பினால் என்ன செய்யணுங்க? இப்ப இங்க வரணும், என்னத்தை வெறுத்துட்டு வரணும்? விரும்பினால் என்று நிறைய காரியங்களை நான் எடுத்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு எடுக்கக்கூடிய காரியம் என் விருப்பம் எதிலே? இன்னைக்கு என் விருப்பம் எதுல எதுல இருக்கோம்? இப்ப அவர் சொல்லிட்டு போயிட்டார், ஒருவன் என் மேல் விருப்பம் இருந்தால் என் பின்னே வாரும். இப்ப என் விருப்பம் எதுல இருக்குது? தம்பி சொன்னாரு, கோயில் கோயிலா கூட்டிட்டு போறாங்க, காசு கொடுத்தா கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இதை கூட இலவசமா செய்ய முடியல. எல்லாத்துக்கும் தேவை காசு. அதனால நம்ம செய்யக்கூடிய காரியம் என் விருப்பம் எதுல? அப்ப நான் எதுல இருந்தா இருக்கணும்? ஒரு பொண்ணு பாக்குறோம், ஒரு மாப்பிள்ளை பாக்குறோம்னா, பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்து எல்லாம் பார்த்தா கூட மாப்பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை கேட்பாங்க, உனக்கு பொண்ணு பிடிக்குதாப்பா, மாப்பிள்ளை உனக்கு பிடிக்குதாமா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது 1000 காலத்து பயிர். ஆனா 100 வயசுல செத்து போயிடும். எத்தனை கல்யாணம் பண்ணா 1000 காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. ஆனா 100 வயசுலயே செத்து போயிடும். அதனால இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைகள், அதான் எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, குடு உடுப்புக்காரனுக்கு குளங்கோத்தர் இருக்குண்டா, கொள்கை உள்ளவனுக்கு குளங்கோத்தர் இருக்காரு. எனக்கு அன்னைக்கு சொன்னப்பட எனக்கு புரியல. குடு உடுப்புக்காரன் என்ன இருக்கும்? குடும்பத்துக்கு தகுந்தவள ஆடிடுவான். பொட்டாட்டி திட்டினா அவன் திட்டுறது, அவன் திட்டினா இவன் திட்டுறது, சரியா போயிடும். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைகள், இன்னைக்கு எல்லாருமே தனியெடுத்தவன் தண்டக்காரன் மாதிரி எல்லாருமே பேசுறாங்க. எல்லாருமே ஊழியக்காரங்க, எல்லாருமே ஊழியக்காரங்க. ஆனா ஊழியம் செய்வதற்கு ஒரு காரியம் வேண்டியதா இருக்கு, ஒரு நடத்தை வேண்டியதா இருக்கு, ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. இதை இயேசு நல்ல அழகா சொல்லி இருக்கிறார். ஒருவன் என் பின்னே வர விரும்பினார். அவர் பின்ன எதுக்கா போவோம்? சொல்லுங்க பாப்போம். அவர் பின்ன எதுக்கா போவோம்? சொல்லிட்டாரு, இதை படிச்சிருக்கோம். அவர் பின்ன நான் விரும்பி எதுக்கா போறேன்? நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த வருஷத்துல எல்லா ஊழியக்காரரும் படிச்சிருப்பான், போப்புல இருந்து தாப்பு வரைக்கும் எல்லாம் படிச்சிருப்பாங்க. ஆனா பின்னாடி போற என்ன யோகியத்துல இருப்பான்? அத சொல்றார், ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க. மேலும் எல்லாரையும் அவர் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை அனுதினமும் முன்னாடி என்ன செய்யுமா? வெறுக்க கத்துக்கணுங்க. என்ன வெறுக்க கத்துக்கணும்? என்ன வெறுக்க கத்துக்கணும்? இதெல்லாம் நான்
பேப்டிசம் ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு நான் சொல்லுவேன், எல்லாத்திட்டையும் சொல்லுவேன். அது யாருமே இன்னைக்கு வரைக்கும் அதை ஏத்துக்கிறதுக்கு முடியல. அது தெரியல சொல்லி தரதுக்கு சரியான யோகிதை உள்ளவன் எவனும் இல்லை. ஓப்பனா சொல்றேன். தாவுன்னா ஒண்ணு சொல்லுவோம், இந்த ஃபாரின்ல இருந்து ஒரு குடும்பம் வந்துச்சு, டிராக்டரோட கொளுத்தி விட்டாங்க. பரிதாபம் ஒழிஞ்சு அது ஊழிய பார்த்து அல்ல, அதை வச்சு நிறைய பேர் நடிச்சானுங்க. அது ஊழிய பார்த்து அல்ல. ஒருவன் தன்னை வெறுக்காவிட்டால் அவரை விரும்ப முடியாது. விருக்க முடியுங்க. இன்னைக்கு நான் என் பொண்டாட்டி பிள்ளைலாம் போறேன்னாக்க, ஒரு ஊழியத்துக்கு போறேன்னா, அடிபட்டு போறேன்னா, செத்துட்டா பரலோகம் போக முடியாது. நல்லா கேட்டுக்கங்க. என்னுடைய எண்ணெய் என் மனைவிக்கு இருக்காது, என் மனைவியுடைய எண்ணெய் என் பிள்ளைக்கு இருக்காது. இது 3 குட்டிச்சாரா போய் எங்க போய் விடுவது? அதனால நல்லா அழகா சொல்லியிருக்காரு. ஒருவன் நல்லா கேட்டுங்க. ஒரு குடும்பம்னு சொல்ல, ஒரு சபைன்னு சொல்ல, ஒருவன் என் பின்னே வர விரும்பினாள். அப்ப நான் எதுல விரும்புறேன்? இயேசுவோட சொன்ன வார்த்தையில வரப்பேனா, இல்ல மனுஷன் சொல்ற வார்த்தையில இருப்பேன்? நான் நேற்று கூட ஒரு ஆள்கிட்ட பேசுறப்ப, அப்ப பொம்பளைகள் எதுக்கு கடவுள் உண்டாக்குனாருன்னு கேட்டான். எதுக்கு உண்டாக்குனாரோ? குழப்பத்து போய் உண்டாக்குனாருன்னு சொன்னான். ஒரு ஆணுக்கு துணை வேணுமே, வேணும்தான். இப்ப கொண்டாடி செத்தவள என்ன துணை இல்லாம கை கால வளைச்சிட்டா போயிட்டு இருக்கான். சொல்லுங்க பாப்போம். ஆம்பளை சில வீட்டுல இறந்துருக்காங்க, பெண்கள் சில இடத்துல இறந்துருக்காங்க. அந்த குடும்பம்லாம் ரோட்ல நடக்கிறது இல்லையா? கொண்டாட்டில இருந்து சவுத்து ஓட்டிகிட்டே போறானா துணை வேணும்னா. முட்டாள் கிறிஸ்தவன் நிறைய பேர் இருக்காங்க. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் வெறுக்க கத்துக்கணும். என்ன செய்யணும்? வெறுக்கணும். என்ன இருக்கு வெறுக்கிறது? என்ன காரியம் இருக்கு வெறுக்கிறது? உடல், பொருள், ஆவி எல்லாத்தையுமே என்ன செய்யணும்? வெறுக்க கத்துக்கணும். சபைக்கு வர நல்ல ட்ரெஸ்ஸா போடுறோமா, இல்ல சாதாரண ட்ரெஸ் போடுறோமா, இல்ல சாப்பிட்டுட்டு வரோமா, சாப்பிடாம வரோமா, இதெல்லாம் வெறுக்க கத்துக்கணும். நம்ம எப்படி இருக்கோம் இன்னைக்கு வெறுக்கிறது? இப்ப எக்ஸாம் படிக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் டிவி, செல்போன் எல்லாத்தையும் ஓர வச்சுட்டு என்ன செய்வோம்? அதே சிந்தனை எல்லாத்தையும் வெறுத்துருவாங்க. அதே பரீட்சை முடிஞ்சோன்னே தலை மாட்டில் செல்லு ஓடும், கால் மாட்டில் செல்லு ஓடும், கை மாட்டில் செல்லு ஓடும். சும்மா இருந்தா கூட மணி பார்க்கறா கூட செல் எடுத்தா மணி பார்ப்போம். தேத்தாவில் செவ்வூர்ல இருக்க மணியே பார்க்க மாட்டோம். அப்ப ஆஃப்டர் ஒரு பொருளையே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா இயேசு சொன்ன வார்த்தையை நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? சொல்லுங்க. ஏதாச்சும் கடைபிடிக்க முடியுமா? எவன் கடைபிடிச்சிருக்காரு இது வரைக்கும்? நான் இல்லை. எப்படியாப்பட்ட ஊழியக்காரரை பார்ப்பேன், நான் பார்த்து திட்டுறது உண்டு. அப்ப நம்மளுடைய சிந்தனைகள் என் பின்னே வர விரும்பினால் எப்படிங்க பின்னே வர்றது? அப்ப அவருக்கு ஈக்குவலா நான் இருக்க வேண்டும். இயேசுக்கு நான் ஈக்குவலா இருப்போமா? இன்னைக்கு 40 நாள் தவசுகாரன்னு போட்டு கூத்தடிக்கிறாங்க. பிறக்கிறது, சாவடிக்கிறது, உயிர் தருது, இதை ஒரு சடங்காச்சாரமா போயிடுச்சு. இதை இத்தனை வருஷமா பார்த்தா கூட ஒவ்வொரு கல்வி கடையை கட்டோம்னாக்க நான் 10-100 தடவை உயிர்த்ததை பார்த்துட்டேன், 10 தடவை செத்ததை பார்த்துட்டேன். எல்லாம் அது செத்துச்சுன்னா உயிர்த்த வருமா? அது வருமா? சரியா? பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்த வெள்ளிக்கிழமை நான் வரும்பொழுது பார்த்தா சிலுவை பாதை எதுக்கு வச்சாங்க தெரியுங்களா? சிலுவை பாதை எதுக்கு வச்சாங்கன்னா இது வரைக்கும் இந்த அரசியலே இன்னும் சரியா தெரிய மாட்டாங்க. சிலுவை பாதை அன்னைக்கு காலத்துல பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிலுவை பாதை உண்டு. 365 நாள்ல வெள்ளிக்கிழமை என்னைக்கு வருதோ அன்னைக்கு சிலுவை பாதை உண்டு. சிலுவை பாதையும் ஜெபமாலையும் உண்டுன்னு அன்னையில இருந்து கடைபிடிச்சாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு? தவசு காலத்துலதான் நம்மளுக்கு சிலுவை பாதையே வருது. அதான் அவங்களோட ரொட்டீன் இருக்கு. அவன் கொண்டாடி ஒரு பக்கம் வேலை போறா, புடிச்ச ஒரு பக்கம் போறா, எல்லாம் மேய்ஞ்சிட்டு கீஞ்சிட்டு வர்றதுக்கு
சிலுவை பாதையில உட்கார முடியல. அவர் படி தொங்கினவர் 12 வருஷமா ஆனாலும் சரி 50 வருஷமா தொங்கிட்டு தான் இருப்பாரு. கோயில் ஒரு சிலுவையில் ஏதாச்சும் இறக்கி இருப்பாங்களா? நம்ம வீட்டுல தோச்ச துணியை தொங்க விட்டா கூட 2 மணி நேரத்துல என்ன செய்யறோம்? அது தொங்குறது அழுகுறது இல்ல, அது கேட்காது. நான் காஞ்சிட்ட எடுத்து வைக்க சொல்றது இல்ல. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? சரி என்னைக்காச்சும் சரி இது மாதிரி தவசிலாத்துல வந்து தொங்க விட்டு மிச்சத்துல எடுத்து வைக்கலாம்னு எவனாச்சும் வச்சிருப்பானா? அது தூக்கி ஆட்டுறதுல இருந்து கீழே வைக்கிறது வரைக்கும் சிலுவையில் இயேசு தொங்கிட்டு இருப்பார். அதுக்கு கழுத்துல எல்லாம் மாட்டி சிலுவை தொங்கிட்டே இருக்கும், அதுல இயேசு தொங்கிட்டே இருப்பார். காரணம் நான் அவர் மேல எப்படி இல்ல விருப்பம் இல்ல. எப்படி விரும்புறது? ஒரு பெண்ணை நான் எப்படி விரும்புறேன், ஒரு ஆணை நான் எப்படி விரும்புறேன், அது மாதிரி நான் இயேசுவை விரும்புறேனா? இயேசு நான் விரும்புறேனா? அப்ப நான் விரும்பக்கூடிய காரியம், அவர் செய்த செய்கை, அவருடைய வாழ்க்கை நம்ம மத்தியில இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியம் சொல்றாரு. அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க. பின்பு தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்துவான். அப்ப ரட்சிக்க விரும்புற இடத்துல இருப்பான், ரட்சிக்க விரும்புற இடத்துல இருப்பான். சோதரம் நல்ல ஒரு வார்த்தைகளை தந்திருக்கிற 24 சொல். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறோம். இப்ப ஜீவனை எதுல இழக்கிறோம்? யாருக்காக இழக்கிறோம்? இப்ப இருக்க ஊழியக்காரெல்லாம் யாருக்காக வாழ்றான் சொல்லுங்க பாப்போம். அவனா ஊழியக்காரனா? அவன் ஊழியக்காரனா? அவன் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவான். ஆனா வேதம் சொல்லுது, தன் ஜீவனை நேசிக்கிறவன் இழந்து போயிருவான். என் நிமித்தம், இயேசுடைய நிமித்தம் ஒரு ஜீவனை வைத்திருப்பாரானால் அவர் ரட்சிக்கப்படும். இப்ப எந்த சில டிக்கெட்லாம் பார்த்தா ரட்சிக்கப்பட்டாங்க. எதுல ரட்சிக்கப்பட்டு? வெள்ளடிச்சதுல ரட்சிக்கப்பட்டுச்சா, இல்ல சுண்ணாம்படிச்சதுல ரட்சிக்கப்பட்டுச்சா தெரியாது. ஆனா ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிப்புங்கிறது லேசான காரியம் இல்லைங்க. நான் ஒவ்வொருத்தரும் சொல்றேன், ரட்சிப்புங்கிறது எல்லாத்தையும் வெறுத்தவனுக்கு தான் ரட்சிப்பு. எல்லாத்தையும் வெறுத்தவனுக்கு தான் ரட்சிப்பு. இன்னைக்கு நம்ம எவ்வளவு ரட்சிப்பு வச்சிருக்கோம்? அந்த வசனத்தை படிக்கலாம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன், அப்ப என்ன இருக்குங்க? என் விருப்பம் எதுல இருக்குது? உயிர் வாழணுங்க. இப்ப என்ன எடுத்துக்கல, நான் பைபிள்ல நான் சத்தியம் பேசுறேன். நாளைக்கு காலையில் எங்க போய் உட்காருவேன்? கடையில் உட்கார்ந்து 2 பொய்யை சொல்லி 2 உண்மையை சொல்லி என்ன செய்வேன்? அடுத்த ஞாயிற்று நல்லா வெள்ளையை அங்கி போட்டு வந்தீங்கன்னா கை காலை விரிச்சிட்டு பேசுனாக்க என்னாட்ட பரிசுத்தமான என் ஜீவன் நல்ல ஜீவனா இல்ல கெட்ட ஜீவனா? சொல்லுங்க. எப்ப ஜீவன்? அப்ப என் ஜீவன் நல்ல ஜீவனா இருக்க வேண்டுமானால் 24 hours 365 days என்ன செய்யணும்? அவரையே நினைக்கணும். அதான் பவுலடியான் நல்லா பவுலோட தாவீது எழுதினாரு, அவரை இரவும் பகலும் தியானிச்சுக்கிட்டே நம்ம இருக்கிறோமா? அப்ப ஜீவன் எங்க இருக்குது? ஜீவன் எப்படி இருக்குது? நம்மளோட ஜீவன் எப்படி போயிடுது? அப்ப அடுத்த வருஷம் சொல்றாரு, மனுஷன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தி கொண்டால் தன்னை தானே கெடுத்து நஷ்டத்தினாலே அவனுக்கு லாபம் என்ன? இப்ப நம்ம உலக பொருளுக்காக ஓடுறோம்னா என்ன செய்யும்? ஒரே ஒரு காரியம், வரிஞ்சில் வந்து ஒருத்தரை அடிபட்டு ஆஸ்பத்திரியில் கட்டு கட்டிட்டு அமெரிக்கன் ஆஸ்பத்திரியில் இருந்தார். உதாரணத்துக்கு சொல்ற, தப்புக்கு சொல்ற. அவர் வேதம் சொல்லி அடிபட்டாரா இல்ல உலக காரியத்தை சொல்லி அடிபட்டாரா? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியுதா? எதுல நம்மளுக்கு தீமை வருது? நான் அன்னைக்கு வண்டியில கீழே விழுந்துட்டேன், கையில கம்பி இருக்குது, நான் வேதம் சொல்லி போயா? அப்ப இத வந்து நம்ம அப்ப ஜெபம் பண்றோம், என்ன செய்வோம்?
அவர் நல்ல பர்சன் பண்ணுவாரியா, ஆனா அடிபட்டுருச்சு. அந்த வசனத்தை மட்டும் படிப்படிமா. மனுஷன் உலகம் முழுவதை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னை என்னன்னா எப்படின்னா நான் பொண்டாட்டியன்னு போட்டிருக்கான், நான் பிள்ளைன்னு போட்டிருக்கான். அப்ப தகப்பன் கெட்டு போயிட்டா புள்ள பொண்டாட்டில எப்படி இருக்கும்? புரியுதா? அப்ப நம்மளோட சிந்தனை, நம்மளோட செயல்கள் எப்படி மாறப்போம்? எப்படி மாறப்போம்? ரெண்டு காரியங்க, ஜீவனை பத்தி பேசினாரு, உலக பொருளை பத்தி பேசினாரு. அப்ப என்னுடைய விருப்பம் எதுல இருக்குது? உலகமா உயிரா? எதுல இருக்கு? உலகத்துல தான் இருக்கு. உயிர் போனா கூட உலகத்தில் நேசிக்கிறோம், ஆனா எவ்வளவு நேசிக்கிறோம் என்று தெரியாது. அதே அதிகாரத்துல 20வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? பாத்தீங்களா என்ன சொல்றாங்க? நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள். பரிமா, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய கிறிஸ்து என்றான். இன்னைக்கு ஊழியக்காரன் இவன் இயேசு கிறிஸ்து ஊழியக்காரன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஒரு பாஸ்டர் இருக்கிறோம், ஒரு பிரதர் இருக்கிறோம், அவன ஊழியக்காரனா? ஊழியக்காரனுடைய தகுதி அவனுக்கு இருக்குமா? அவரு இயேசு கேட்கிறாரு. எதுக்கு கேட்கிறாரு? ஏழு வார்த்தையை கேட்டாரு. அந்த வசனத்தை மறுபடியும் படியுமா? அப்பொழுது அவர் நீங்கள் என்னை கேட்டார். பிரதியுத்தரமாக என்றார். அப்பொழுது அதை ஒருவருக்கும் சொல்லக்கூடாதபடிக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். அப்ப எப்படி இருக்கிறோம்? எங்க பாஸ்டர்கள் சொன்னாலே எனக்கு பிடிக்காது. அப்ப அவர் சொல்றாரு, இந்த ஊழியக்காரன் எப்படி இருக்கணுமா? தேவனுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய சாட்சி எடுத்திருக்க வேண்டும். அப்ப நான் உலகத்துல இருந்த நான் எடுக்க முடியுமா? என் விருப்பம் கூட உலகத்துல இருந்தா நான் ஊழியக்காரனா இருக்க முடியுமா? அப்ப செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும் பொழுது அவர் சொல்லக்கூடிய காரியத்தை, 3 காரியத்தை பார்த்து முடிப்போம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. மத்தேயு அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 1ல கொஞ்சம் படிங்க. பரிசேயரும் சதுசேயரும் அவர் சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும். நம்ம என்ன செய்யறோம் இன்னைக்கு? அடையாளம் யாரு? இப்ப நம்மளுக்கு அடையாளம் யாருங்க? உயிர்த்த இயேசா, பிறந்த இயேசா, அடிப்பட்ட சிலுவையில தொங்குற இயேசா. எது கொண்டாடணும் அடையாளம்னா? இது கிறிஸ்தவெல்லாம் படிச்சிருக்காங்கல்ல, எவ்வளவு வார்த்தை படிச்சிருக்காங்கல்ல. மற்ற தெய்வம் கல்லு மண்ணு செத்து போச்சுன்னு சொல்றான், ஆனா இயேசு கிறிஸ்தவ என்ன சொல்றாங்க? உயிர் உள்ள கடவுள் என்று சொல்றாங்க. அப்போ உயிர் உள்ள கடவுள்னா எப்படி இருக்கணும்? அவருக்கு பிறப்ப பார்க்கலாமா, இறப்ப பார்க்கலாமா? இது யாராச்சும் போய் கேட்கிறாங்களா? நமக்கு என்ன, அவன் எவ்வளவு கொண்டுட்டு போறான், நம்ம எப்படி பெறுவோம்? நம்மளுக்கு தேவை கூலி கொடுக்குறாங்களா? சரியா போச்சு. கேட்கிறாரு. அது ஏன் சொல்றேன்னா, எல்லாத்தையும் பார்த்து அவர் கேட்கிறாரு, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீங்க? ஒரு ஊழியக்காரனை போய் சொல்லுவாங்க சபையில, நீங்களா என்ன என்ன நினைக்கிறீங்க? இயேசுடைய பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? இல்ல இயேசுடைய இது சொல்ல முடியுமா? இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் நம்மளோட சிந்தனை? அப்ப என் விருப்பம் எதுலன்னு இன்னைக்கு தெரியல.
அடுத்த பாஸ்டர் கார் வாங்கினாலும் இவன் கார் வாங்குவான், கடவுள் கொடுத்தாருமா. கடவுளா செக் போட்டு கொடுக்க போறாரு. அடுத்த ஊழியர் பொட்டாட்டியோட வரான்னு தான் பொட்டாட்டை கிட்ட இழுத்துட்டு போவான். மனைவியை கொடுத்தது மறுவாழ்வுக்காக. நல்லா கேட்டு மறுவாழ்வுக்காக. ஒரு மனைவி தப்பு செஞ்சிடக்கூடாது, தவறு செஞ்சிடக்கூடாதுங்கிறது தான் ஒரு பெண்ணை ஆணோடு சேர்த்தார் தேவன். ஆனா என்ன செஞ்சு அந்த பெண்ணு தவறு செய்வதற்கு அந்த பெண் எடுத்துக்காட்டாய் மாறிவிட்டாள். எடுத்துக்காட்டாக மாறினா எப்படி மாறினா? நல்ல அழகா ஆண்டார் சொல்லுவான், நீ கொடுத்ததுல சும்மா கடந்த படுத்து கிடந்தேன், சும்மா கடந்தவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஒரு கொப்படை கொடுத்து அவ என்னை திங்க சொல்லிட்டான். இருக்கிறதுல யாரு? அதனாலதான் புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் ஒன்னே ஒன்று. புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னாக்க இயேசு தனிமையை பத்தி பேசிட்டு வருவார். ஆனா பழைய ஏற்பாடு காலத்துல ஜோடி ஜோடியா பேசுவாங்க. ஆபிரகாம், சாரா, தாவீது, ஒவ்வொருத்தர் பொண்டாட்டி பேர சொல்லிட்டு வருவான். ஆனா இயேசுடைய புதிய ஏற்பாடு காலத்துல இயேசுக்கு ஆதாமுக்கு ஒரு பெண்ணை உண்டாக்குனவர் பிதா. இயேசுக்கு ஒரு பெண்ணை உண்டாக்கி இருக்கலாமா? உண்டாக்கி கூடாதா? உண்டாக்கல. அவர் மூணு எல்லாம் போயிட்டாரா? முதல்ல செஞ்சதே நான் வீணாக்கிட்டேன், அடுத்தது என்ன செய்யணும்? சரி செய்ய வேண்டும் என்ற புதிய ஏற்பாடு. அந்த புதிய ஏற்பாடு தான் இன்னைக்கு நம்ம உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கு. பழைய ஏற்பாடு வாழல. பழைய ஏற்பாடு எல்லாரும் எடுத்து வச்சு பிச்சுட்டு இருக்காங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல நான் இன்னைக்கு இருப்பேன். ஆனால் எப்படி இருக்கணும்? இன்னைக்கு ஆண் பெண் பிறகுதான், பெண் தனியா இருக்கணும். அதான் சீசர் சிசி. அப்ப நம்மளோட சிந்தனைகள் இன்னைக்கு எவ்வளவு காரியங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்ப பெண்ணு நம்மளுக்கு தேவையா தேவையில்லையா? சொல்லுங்க. ஒரு பின்னாடி வர விரும்பினால், இயேசுக்கு பின்னாடி வர்றவனுக்கு பொம்பளை தேவையா தேவையில்லையா? சொல்லுங்க. அப்ப பிதா சொன்னாரு, தனிமையா இருப்பது நல்லது கொடுத்தாரு. அப்புறம் சொன்னாரு, ரெண்டு பேருக்கு தண்டனை தனித்தனியா கொடுத்தாரு. நல்லா புரிஞ்சுக்காங்க. தண்டனை எப்படி கொடுத்தாரு? இன்னைக்கு 10 பேர் கொலை பண்ணிட்டாங்க, கோர்ட் எப்படி ஆர்டர் கொடுப்பாங்க? 10 பேத்துக்கும் ஒரே தண்டனை கொடுப்பாங்க. ஆனா பிதா சொன்னாரு, நீ உலக ஆசைப்பட்டதுனால உலகத்துல உனக்கு கஷ்டம் உண்டு. நீ அந்த கஷ்டத்துல பங்கு கொண்டதுனால நெற்றி வேற நிலத்துல விழுகிறவர்களையும் நீ வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். அப்ப நம்மளுடைய சிந்தனைகள் பரிசுத்தமா இருக்கணும். அப்ப நான் இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இருப்பேன். ஆனால் எனக்கு பெண் தேவையா தேவையில்லையா? நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறி. உங்க 1000 வீட்டுல பிறகுன்னா இவனா போய் சோறு போட போறான். பெத்தவங்க போட போறாங்க, பெத்து இல்லைன்னா கடவுள் போட போறாரு. அப்ப நம்மளுடைய சிந்தனைகள், அப்ப நான் எதை செய்ய வேண்டும் எதிர்பார்க்க. அப்ப சொல்றாரு, ஒரு அடையாளத்தை நான் கேட்கிறேன். இப்ப யாரு அடையாளமா இருக்காங்க? நம்மளுக்கு அடையாளம் யாரு? இயேசுதானே அடையாளம். அவர் செஞ்ச மாதிரி தான் நான் பார்க்கணும். மேல இருக்க வான நட்சத்திரத்துல அந்த கூர் தெரியலனாக்க நட்சத்திரம் சொல்லுவோமா? ஆனா நட்சத்திரம் ரவுண்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா பாக்குறதுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்கு? வாழா தெரியுது. அது எப்படி நம்மளுக்கு தெரியல. நான் போய் பாக்குறப்பதான் பார்க்க போறேன். அப்ப ஒரு ரவுண்டா இருந்துச்சுன்னா நிலான்னு சொல்லுவோம், இல்ல சின்ன நிலான்னு சொல்லுவோம், ஏதோ ஒன்று சொல்லிடுவோம். ஆனா அப்படி கூரா இருக்கிறனாலதான் அதுக்கு பேரு நம்ம என்ன செய்யறோம்? நட்சத்திரம். அப்ப அடையாளத்துக்கு ஒரு மார்க் வேண்டும்.
அப்ப இயேசு கிறிஸ்துக்கு ஒரு மார்க் உண்டு. அவர் பெண்ணை அறியாமல் வாழ்ந்தவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எவ்வளவு பெண்கள் இருந்தாங்க, எவ்வளவு ஆண்கள் இருந்தாங்க, எல்லாத்தையும் அவர் என்ன செய்யல? நேசிக்கவில்லை, விருப்பப்படல. ஆனா இப்ப இருக்க ஊழியக்காரன் இயேசுவை ஏத்துக்கிட்ட எத்தனை பேரை பார்த்தோம்? எவ்வளவு பேர்த்த பார்த்துட்டு தான் இருக்கிறான். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நான் ஒரு அடையாளத்தை பார்க்கிறேன். இப்படி அடையாளத்தை கேட்கிறவங்களுக்கு அவருக்கு பேர் என்ன வைக்க சொல்றாரு? 4வது வசனம் சொல்லுகிறது, இந்த பொல்லாத நம்மள யாரு? இப்ப சிலுவையில தொங்குற இயேசுவை பார்க்கிறவன், உயிர்த்ததை பார்க்கிறவன், இயேசு பொறுப்பை கொண்டாடுறவன், அவன் என்ன ஜாதி? விபச்சார விபச்சார சாதி. ஒரு அடையாளத்தை வச்சு கும்பிடுறவன் ஒரு விபச்சார சாதி. ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜோசப் ஒரு திருவிழா வந்துச்சு, அதை கொண்டாடினான். ஒவ்வொன்றுக்கும் அடையாளம் இருக்கு. இவனுக்கு என்ன அடையாளம் இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு தெரியாது. ஆனா பேருக்கு கிறிஸ்தவன். எல்லாத்தையும் கழுத குதிரை எல்லாத்தையும் கும்பிடுவான், ஆனா கிறிஸ்தவனாக இருக்கிறான். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்றார் பாருங்க, இந்த பொல்லாத விபச்சார சந்ததி அடையாளத்தை தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியை விட அடையாளம் வேற ஒன்றும் இல்லை. புறப்பட்டு போயிட்டார். அடையாளத்தை கேட்கணும் என்ன சொல்றாரு? அப்ப யோனாவை ஏன் அவங்களுக்கு அடையாளத்தை காட்டினாரு? யோனாவை ஏன் அடையாளத்தை காட்டினாரு? அப்ப வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஒரு அடையாளம். அப்ப நம்மளோட சிந்தனைகள், அவன் 3 நாள் நெருக்கப்பட்டதுனால அவன் பேர் இன்னைக்கு பைபிள்ல வந்திருக்கு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவா நெருக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? நான் நெருக்கப்படுறதுக்கு விருப்பப்படுறேன்னு எத்தனை பேர் இருக்காங்களா? சோறு இல்லைன்னாக்க ஊழியம்லாம் செய்யறங்க. ஒரு ஊழியக்காரர் வருவார், இந்த நல்லா ஜோமன்னா காசுலாம் கொடுத்தாங்க, இப்ப எல்லாம் காசு கொடுக்கறது இல்லை. நான் மண்டையூர் போய் பேச போறப்ப சரி அவன் கேட்டான். நான் சொன்னேன், நான் என் வண்டியில் வந்துடுறப்பா, பெட்ரோல் போட்டுக்கங்க, பெட்ரோல் போட்டுங்கன்னா. ஆனா 3 நாள் மீட்டிங்ல முதல் நாள் பாத்தீங்கன்னா அவன் இங்கேருந்து ஆட்டோல வச்சு எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு ஆட்டோல வச்சு கூட்டியாந்து விட்டான். மண்டையூருக்கு ஆட்டோ எவ்வளவு தெரியுங்களா? 600 ரூபா. போக 600 ரூபா, வர 600 ரூபா. இதெல்லாம் அவன் கையில கொடுக்குற டிப்ஸ் வேற இருக்கு. கடைசி நாள் ஒருத்தனை கூட்டிட்டு போனான் ஆட்டோல. அவன்கிட்ட 2 வீலர்லாம் இருக்குது. ஆட்டோல கூட்டிட்டு போனா திருப்பி ஆட்டோல கூட்டியாந்து விட்டான் காணிக்க. ஒரு ஆள் போனாலும் 600 ரூபா தான், 9 பேர் போனாலும் 600 ரூபா தான். இப்படியெல்லாம் இருந்து நடுப்புற நான் ஒரு நாள் போய் பேசினேன். நேற்று என் மகள்கிட்ட எல்லாம் ஜாமான் அடியாந்து போட்டு, அப்பா அவங்க வர சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு நாள் வர சொல்லுவாங்க சொல்லிட்டு. நான் காசு வாங்கல, சத்தியத்தை சொன்னேன். அப்ப நான் காசை வெறுத்தனால சத்தியம்ங்கிற வார்த்தை வெளியே வரும். காசை நான் மேய்ச்சிட்டு இருந்தேன்னா தசபாவா கூட, கழுதையை கூட, குதிரையை கூடன்னு சொல்றவன்ல கிறிஸ்தவன்ல, அந்தி கிறிஸ்து. உண்டிய வச்சு தூக்கி ஆட்டுறவங்க அந்தி கிறிஸ்து. உலகத்துக்கு அதுக்கு என்ன இருக்குது? இயேசு சொன்னார், நல்லா கேட்டுக்கங்க. மத்தேயு 10 கை வச்சு மத்தேயு 10 அதிகாரம் 8ல இருந்து கொஞ்சம் சீக்கிரம் படிப்போம். வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அப்ப வெறுக்கிறது எப்படி இருக்கணும்? ஒரு சபை வைக்கிறவன் இலவசமா வச்சிருப்பானா? இலவசமா தான் என்ன செய்யணும்? அவன் சோறு திங்கிறானோ சோறு திங்கலையோ அதை பத்தி அவசியம் இல்லை. ஆனா அவன் எப்படி இருக்கணும்? இலவசமா செய்யணும். எந்த ஊழியக்காரங்க எவ்வளவு செய்யலாம்? எவ்வளவு பேர் பெரிய ஆளா இருக்காங்க, அவனுக்கு எல்லாம் வருமானம் வருதா இல்லையா?
வருமானம் ஃபாரின்ல தான் வருது. பணம் வர கூட இல்லையோ சொல்றாரு. சாமி எங்க போயிருக்காரு? எங்க போயிருக்காரு? இங்க அங்க இயேசு கிறிஸ்து போய் சொல்ல போயிருக்காரா? எல்லாருமே பிராடுக்காரனா? எல்லாருமே என்னதுக்கு போயிருக்கான்? வருமானம். பக்கத்து வீட்டு சொல்றதுக்கு சத்தியத்துக்கு காசு இல்லை. பக்கத்து ஊருக்கு போனா காசு இல்லை. பக்கத்துலயே என்ன கிளிக்கல, பக்கத்து ஊர்ல போய் என்ன செய்யணும்? ஆனா பொண்ணு பாக்குறோம், பக்கத்துல இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோம். அதுக்கு ஒரு தடவை பார்த்துட்டு அந்த பொண்ணு நல்லா அழகா இருக்குன்னா கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஆனா சத்தியத்தை சொல்றதுக்கு முடியல. படிச்சோமா? சீக்கிரம் படிச்சிருவோம். இலவசமாக பெற்றீர்கள், கொடுங்கள். என்ன சொல்றாருங்க? இன்னைக்கு ஊழியக்காரனை பாருங்க, அந்த புல்பிட்ல பேசுறோம், அவனை போய் செக் பண்ணி பாருங்க, பாக்கெட்ல காசு வச்சிருப்பானா வச்சிருக்க மாட்டான். ஆனா நான் இன்னைக்கு வரைக்கும் இந்த நிறைஞ்சேட்டம் சொல்றேன், நான் இந்த புல்பிட்ல நிக்கிறப்ப என்கிட்ட என்ன இருக்காது? எதுவுமே இருக்காது. பாக்கெட்ல இருக்க எந்த பாக்கெட்லயும் ஏன் வச்சுக்க தெரியாதா? ஒரு 500 ரூபாய் தூக்கி 4 பேர் தெரியற மாதிரி வைக்க கூடாதா? இந்த இடத்துல நிக்கிறப்ப கொஞ்ச நேரத்துல வெறுமையா கத்துக்கல, வெறுமையா இருக்க கத்துக்க. எல்லாம் சில ஊழியக்காரங்க பரிசு எடுத்துருவாங்க, பரிசு எடுத்து விரிச்சானா அப்படியே அப்படியே 4 கட்டு வரும். அப்ப நம்மளுடைய சிந்தனைகள், நான் போட்டி பொறாமைக்காக பேசுறது இல்லை, வைத்தறிச்சல பேசுறது இல்லை. ஜனங்கள் திருந்த மாட்டேங்கிறாங்க. ஜனங்க என்ன செய்யல? திருந்தல. அவர் அடையாளத்தை இன்னும் ஜனங்கள்கிட்ட சொல்ல முடியல. அது சொல்லுங்க. பொண்ணாவது கட்சி என்ன படி அதை இப்ப விட்டுட்டாங்க. இல்லாட்டி இதெல்லாம் வாங்கினாக்க சபை பூரா தவளை தச்சுதான் இருக்கும். சபை பூரா என்ன இருக்கும்? பாஸ்டர் இந்த காசு இல்ல பாஸ்டர், ஒரு பித்தாள சட்டி இருக்கு வச்சு கழிப்பாரு. அன்னைக்கு சொன்னாங்க, பித்தளையாவது செம்பாவது ஒண்ணு சேர்த்து வைக்காத. அப்ப படிக்க சீக்கிரம் படிச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்க? 2 அங்கிகளையாவது, பாதரட்சியாவது, தடிகளையாவது என்ன செய்யுங்க? இப்ப எப்படிங்க இருக்கு? ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? இயேசுவை ஏத்து வெறுக்க முடியுமாங்க? வெறுத்த ஊழியக்காரன் வேணாட்டி இருக்கானா? இந்த வசனத்தை இருக்கா? அப்ப என்ன? இந்த குடும்பம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா இதெல்லாம் என்ன செய்யுது? தேவைப்படுது. பைபிளே அப்படி மாத்துறோம். அதனால்தான் நான் உன்னிலும் நீ என்னிலும். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? ஒரு பெண் வந்தா கூட நான் உன்னிலும் நீ என்னிலும். அப்ப நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு எவ்வளவு பேர் ஊழியர் செய்யறாங்க. அவங்க வீட்டுல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? ஊழியக்காரன் விட்டுருவானா? எலிசா ஒரு மேல் வீட்டில் இருந்து அவன் தங்கி தேவனை ஆராதித்துக் கொண்டு இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்காரங்க அவங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்த பொழுது உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாங்க. ஒரு வீட்டுக்காரர் என்ன வேணும்னு கேட்டாங்க. அப்ப என்ன செய்யலாம்? அவ என்ன சொன்னா? எனக்கு ஒண்ணு வேண்டாம். இல்ல, நீ குழந்தைய பத்தி எதிர்பார்த்து சொன்னாரா? எலிசா சொன்னாரு. அப்ப ஏற்ற காலத்துல குழந்தைய கொடுத்தாரு. அந்த குழந்தை என்னாச்சு? வியாதிப்பட்டு போச்சு, சாகல. வியாதிப்பட்ட உடனே தலை நோய் படுத்து கிடக்குறான்.
அப்ப என்ன சொல்றா? நான் உன்கிட்ட பிள்ளைய கேட்டேனா? ஒரு அழிலே சொல்லுவோமா? அப்ப நம்ம என்ன இருக்கிறோம்? வெறுக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதான் செய்யணும். எனக்கு இந்த பொருள் வர்றதுனால எனக்கு வெறுப்பு வரலன்னா அந்த பொருளை நான் என்ன செய்யணும்? தூக்கி எறிய கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் எலிசா அங்க இருக்கும் பொழுது என்ன செய்யறான்? நீ போய் இந்த தடிய அந்த பிள்ளைகிட்ட வை என்று சொல்ற. அந்த தடிக்கும் அவனுக்கு என்னங்க வித்தியாசம்? தடிக்கும் அதுக்கு என்ன இருக்குது? தடிங்கிறது வார்த்தை, கண்ட்ரோல், கடைபிடிப்பது தடி. அப்ப அப்படி இருக்க ஒரு வார்த்தைய தேவனுடைய எலிசாட்ட சொல்லி அந்த பிள்ளைகிட்ட வந்த உடனே வர்றப்ப என்ன ஆகுது? அந்த பிள்ளை இறந்து போயிருது. ஆனால் அது மேல படுத்து என்ன பண்றது? எப்ப படுத்தான்? எலிசாவுக்கும் அந்த பிள்ளைக்கு வெயிட் எவ்வளவு இருக்கும்? பிள்ளை செத்து போறமா செத்து போறா? அப்படிதான் படிச்சிருக்கோம். அவன் மேல் குப்பிரிக்கப்படுத்து அவன் ஜீவனை கொடுத்தான். எதுக்கு குப்பிரிக்கப்படுத்துதுங்க? சொல்லுங்க பார்ப்போம். என் அடையாளம் அந்த பிள்ளை மேல பட வேண்டும். கைக்கு கை, காலுக்கு காலு எல்லாம் ஒன்னா வச்சு செய்யறதாங்க இயேசு. அதனால இயேசு என்ன செய்யற? இன்னைக்கு அவரை கைகளை நான் தழுவி கொண்டு இருக்கிறோம். அப்ப நம்மளோட சிந்தனைகள் அப்ப இயேசு கிறிஸ்துவ நான் சொந்த ரட்சகரை எடுத்து ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்து எடுத்து ரசம் குடிச்சு மோர் குடிச்சு எல்லாம் செய்யறவன் வெறுக்கல இன்னைக்கு வரைக்கும். வெறுத்த ஊழியக்காரன் எவனுமே இல்லையா? பெரிய லான்ச் இருந்தாலும் எவனா இருந்தாலும் சரி வெறுத்தான் எவன் இருக்கான். கொஞ்ச நாள் கூட போப்பு வந்து மண்டையை போடுறன்னு சொல்லிட்டாங்க. போன விட்டானுங்களா? என்ன தெரிஞ்ச ஆஸ்பத்திரியில் வச்சு எதுக்கு விட்டு போக தானே? இப்ப நம்மள்ட்ட காசு இல்லைன்னு நம்ம வீட்டுல பிள்ளைகள்லாம் சாவுது, பார்க்க முடியலன்னு. அந்த எவன் வீட்டு காசுல பார்த்தான்? ஆயப்பன் சம்பாதிச்சதா? போப்பு எந்த காசுல பார்த்தான்? அப்ப வெறுக்க கத்துக்கணும். என்ன செய்யணும்? அதனால சொல்றாரு, என் பின்னே வர விரும்பினால் அவனுக்கு எந்த நோய் வராது, எந்த கஷ்டம் வராது. மார்க்ல எழுதியிருப்பாரு. மார்க் 16:16 போட்டாக்க என்ன இருக்குது? படிமா 16 படிங்க. விசுவாசம் உள்ளவன் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவார். நம்மள ஞானஸ்தானம் பெற்றிருக்கோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது. மார்க்கோட பெரிய ஆள் இல்லைங்க. ஆனா அவன் எழுதுன வசனத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிகளையும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது என்ன இருக்கணுங்க? என்ன இருக்கணும்? அடுத்து சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறுறவன் ரட்சிக்கப்படுவார், விசுவாசிக்காதவனோ ஆக்கினைக்குள் ஆகத்திருப்பார். இப்ப எத்தனை பேரு ஞானஸ்தானம் எடுத்தவன் என் மண்டையை போட்டானா போடலையா? ரட்சிக்கப்பட்டானா? அடுத்து சொல்றாரு பாருங்க, நடக்கும் அடையாளம் என்ன இருக்குதுங்க? இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்ட அடையாளம் இது. அவர் சொல்றாரு, விசுவாசத்திற்கிறவனால் நடக்கும் அடையாளம், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சாவுக்கு ஏதுவான ஒன்று குடித்தாலும் அது அவனுக்கு சேதப்படுத்துவதில்லை, வியாதி மேல் கையை வைக்கும் போது அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஒரு அலையிலே சொல்லுவோமா? இன்னைக்கு நெருக்கப்படுறவங்க எப்படி இருக்காங்க? நெருக்கப்படுறவங்க எப்படி இருக்காங்க? இன்னைக்கு எவ்வளவு காரியங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம்.
அப்ப இயேசு கிறிஸ்து அடையாளமா இருந்தேனா என் விருப்பம் எதுல வச்சிருக்கணும்? இயேசுவா உலகமா? இயேசுவா உலகமா? அப்ப இன்னைக்கு நம்மளோட சிந்தனைகள், நம்மளோட செயல்கள் எவ்வளவு காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு ஆணோட ஒரு பெண் சேரும் பொழுது வித்தியாசமான எண்ணங்கள் வரும். ஒரு ஆணோட ஆண் சேரும் பொழுது ஒரு நன்மையான காரியங்கள் வரும், இல்ல ஒரு தீமையான காரியங்கள் வரும். ஆனா பெண்ணோட சேரும் பொழுது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நேரம் போகுவோம், ஒரு நேரம் வாங்குவோம். ஒரே ஒரு எக்ஸாம் என்னுடைய மனைவி பத்தி பேசலாம். அவ யார் சாவறதுக்கு முன்னாடி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கு சரவணா ஹோட்டலுக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது. நான் இங்கே சபை முடிஞ்சிட்டு போய் சொல்லுவேன், சாயங்காலம் ஹோட்டலில் போய் சாப்பிடலாமா? சரி சரிக்குவோம். 12 ஆகும், 1 ஆகும், 2 மணி ஆச்சுனாக்க சரி அப்போ ஒரு மெமரி பண்ணுவேன், என்னம்மா சாயங்காலம் போகலாம். அப்பயே ஒன்றும் சொல்ல மாட்டான். போகிற நேரத்தில் கரெக்டாக சொல்லுவான், எனக்கு முடியல, நடக்க முடியல, நான் ஹோட்டலுக்கு வரல. எப்படி சொல்லுவான்? எல்லாத்தையும் உடனே ஸ்பாயில் பண்ற மாதிரி. அவளை விட்டுட்டு போயிட்டு வந்தேன்னா அவ எப்படி பேசுவா? என் மனைவி நல்லவதான், ஆனா சில குணங்கள் கெட்டதா இருக்கனால என்னை வாழ விடல, சாக உள்ள அவ செத்து போயிடா. அப்ப என்னோட சிந்தனைகள், நான் இயேசுக்காக இருக்கப்படுகிறேனா? அப்ப 2 அங்கி இருந்தா ஒருத்தன் குடுன்னு சொன்னார். 2 அங்கி இருந்தா ஒருத்தன் குடுன்னு சொன்னார். இயேசு எத்தனை அங்கிங்க இருந்துச்சு? ஒரு அங்கி தான் இருக்கு. அவ்வளவுதான் தெரியும் நம்மளுக்கு. எத்தனை மாத்திராருன்னு அவளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம நல்ல விவரமா அதை போட்டாதான் நம்ம படிக்க முடியும். அப்பதான் சொல்றாரு, நான் ஒரு ஆடையை உடுத்திருந்தால், ஒரு பரிசுத்தாவி எனக்குள் இருந்தா அந்த ட்ரெஸ்ல என்ன ஒட்டாது? அழுக்கும் ஒட்டாது, பாவமும் ஒட்டாது. எப்படி சொல்றேன்? எப்படி சொல்றேன்? 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எதை தொட்டா? ஆடை தொட்டன்னு பாவம் அதை ஒட்டிக்கிச்சா? அப்ப சொல்றாரு, ஏன் சொல்றேன்னா அந்த ட்ரெஸ்ல என்ன இருந்திருக்கு? வல்லமை. அவர்கிட்ட இருந்த ட்ரெஸ்ல என்ன இருக்கு? வல்லமை இருந்துட்டே இருந்திருக்கு. அதனால தொட்ட உடனே என்னிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போகுது. அப்ப நம்மளுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கு? அப்ப இயேசு அங்கி மாதிரி நம்ம இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட அங்கி என்ன செஞ்சார்? சிலுவையில கலட்டி கொடுத்தாரா கொடுக்கலையா? அவர் சொன்னாரு 2 அங்கியும் தான் 1 கொடுனாரு. ஒரு அங்கியே கொடுக்கிறவர் தான் அடையாளம் உள்ளவர். அடையாளம் உள்ளவங்க. இன்னைக்கு ஊழியக்காரன் காலையில பேச வந்தா கருப்பு சேர்ந்த வெள்ளை சேர்ந்த போட்டிருப்பான், சாயங்காலம் பார்த்தா ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பான். கேட்டாக்க காலில் வேர்வங்க. அதுக்கு எங்கிட்ட 1 ஓடும், இங்கிட்ட 1 ஓடும், மேல 1 ஓடும், கையில 1 ஓடும், எல்லா பக்கம் ஓடும், ஓடி வேர்க்கும். ஏன்னா ஆவியில பேசுறான். அப்படியே ஃபயர் 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 ஃபயர். ஏமாத்தி கிறிஸ்தவம் பூரா வீணா போயிட்டு இருக்கான். அது கூடிய சீக்கிரம் கிறிஸ்தவன் தான் முத அழிவான்னு நேற்று கூட சொல்றோம். இப்ப பிஜேபி முஸ்லீமை தாக்கிட்டு இருக்காங்க 2 3 நாளா. அடுத்தது எங்க பேருவா? கிறிஸ்தவன் ஒற்றுமையே கிடையாது. கிறிஸ்தவன் என்ன இல்ல, ஒற்றுமையே கிடையாது. நான் சபை வச்சாக்க என் சபைக்கு வராது, அவர் சபை வச்சா அவங்க என்கிட்ட வராது. இப்படிதான் இருக்கானுங்க ஒழிஞ்சு ஒற்றுமைங்கிறது இல்ல. அடிபட்டு தனித்தனியா சாக போறோம். அதனால விழித்துக் கொள்ளுங்கள். அடையாளத்தை தேர்றவங்க என்ன செய்யணும்? விழித்துக் கொள்ளுங்க. அப்ப சொல்றாரு மத்தேயு 16ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்றது. சார் பாருங்க, 8 படிமா. இயேசு அதை அறிந்து அற்ப விசுவாசியே கொண்டு வர சீசர்கள் என்ன இருக்காங்க? சாப்பாடு புத்தி தாங்க. இப்ப இந்த 40 நாள் உபவாசம் இருப்பாங்க. 40 நாள் உபவாசம்
இருப்பாங்க. ஒரு நேரம் இருக்கானா 9 நேரம் இருக்கானா அது தெரியாது. ஆனா முடிஞ்சவங்க ஈஸ்டர் அன்னைக்கு என்ன செய்வாங்க, எவ்வளவு விட்டானோ அவ்வளோத்தையும் ஒரு வாரத்தில் செஞ்சு முடிச்சிருவோம். தண்ணி போடுறோம், குட்டி போடுறோம், எதையோ ஒன்று போட்டுட்டு போயிட்டே இருப்போம். கேட்டாங்க ஆண்டவருக்கா 40 நாள் இருந்தாங்க. ஆனா இங்க சொல்றாரு, அந்த சீசர்கள்லாம் ஆகாரம் எடுத்துட்டு வரலன்ட்டு கவலைப்பட்டு இருந்தாங்க. அதை பார்த்து சொல்றாரு, அற்ப விசுவாசியே, சோத்துக்கெல்லாம் அலையிறீங்களாடா, என்னை அடையாளமா தூக்கி வச்சிருக்கீங்க. அவர் 40 நாள் இருந்தாருங்க. மலையில என்ன இருந்தாரு? 40 நாள் இருந்தாரு. ஒரு பிசாசு வந்து சொல்லுது, கல்ல அப்பமாக்கி சாப்பிடுன்னு சொல்றாரு. ஒரு 10 நிமிஷம் ஆபி சாப்பிடலாம சாப்பிட்டு அப்ப என்ன சொன்னாரு? மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான் என்று சொன்னார். அப்ப இந்த சீசர்களுக்கு என்ன இல்ல, புத்தி இல்லாத சீசர். அன்னைக்கே இருக்கிறப்ப இன்னைக்கு இருக்க ஊழியக்காரன் புத்தி உள்ளவனா இருப்பானா? முட்டா பயலாதான் இருப்பானு. அப்ப சொல்றாரு, படிங்க, அது 7 படிமா. இயேசு அந்த அறிந்து அப்பங்களை கொண்டு வரதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ள யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் நீங்கள் உணரவில்லையா? நம்மள என்ன இருக்குங்க, இன்னைக்கு வரைக்குங்க கிறிஸ்தவங்க உணரலங்க. இன்னைக்கு வரைக்கும் உணராத கிறிஸ்தவனா இருக்கான். என்னைக்கு உணர போறான்னு தெரியல. ஆனா ஞானஸ்தானம் எடுத்து நான் திருவிருந்து கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறேன். இது திருவிருந்து கொடுக்கறதுக்கு ஒரு அடையாளம் வேணும். நீ பாஸ்ட் படிச்சாதான் கொடுக்கணும். ஏன்னா அது பிடிச்சிக்கும். அப்பரசத்தை எடுத்து கொடுத்தோன்னே கையில மேனட்டு மாதிரி பிடிச்சிக்கும். அதனால இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய காரியம் படிமா. இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானது என்பதையும் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? பரிசேயர் சரிசேயர் என்பவர்களின் புளித்தமாவுக்கு எச்சரிக்கையா இருக்க. அப்ப என்ன இருக்குன்னா, ஊழியக்காரன் எதுக்கு இருக்க கூடாது? சாப்பாடு பிரியனா இருக்க கூடாது. ஊழியக்காரன் எப்படி இருப்பான்? நல்ல சாப்பாடு பிரியனா இருக்கும். எங்க பாஸ்டர் வராருங்க, கோழி சுக்கா வேணும், மயிர் வேணும், மட்டை வேணும், எல்லாம் செய்வாங்க. ஆட்டுக்கட்டில் அந்த மயிரோட இருந்துச்சு. அப்ப அவன் பார்த்து சொல்றான், இல்ல பாஸ்டர் நான் தெரியாம தெரியும், அதெல்லாம் பார்த்து செய்யல. ஊழியக்காரனுக்கு பார்த்து செய்ய வேணாம். ஊழியக்காரன் எப்படி இருக்கா? வெறுத்து இருக்காங்க. அவன் கறியை பார்த்து வருஷம் கணக்கு ஆகுது. அதனால கறியை பார்த்தோன்னா மயிரா இருந்தா கூட சேர்ந்து சாப்பிடுவோம். இன்னைக்கு தின்னு வயிறை வளர்க்கிற தொந்தி உள்ள ஊழியக்காரன் தான் நிறைய பேர் இருக்கான். அதனால பார்த்து ஜாக்கிரதையா. உங்கள் கையில சோற போடுறதா நிதானமா போடுங்க. யாருக்கு போடுறது பாருங்க. தேசுடைய அடையாளத்தை உள்ளவனுக்கு எது கொடுத்தாலும் வெட்டி பாருங்க. அதனால அடையாளத்துக்கு சொன்னார். என்ன அடையாளத்துக்கு சொன்னார்? மத்தேயு 25ஆம் அதிகாரம் 33 படிக்குமா? சரி, 35 படிங்க. பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், எனக்கு தாகத்தை தந்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். ஒரு அலையில சொல்லுவோமா? இன்னைக்கு எப்படி இருக்காருங்க? ஏசு அடையாளம் நம்மள்ட்ட. எனக்கு என் புள்ள எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியணும். அது அடையாளம். அதுதான் நான் விருப்பமா இருக்கணும். விருப்பம் இல்லாத என் ஜனமாய் இருக்கிறது. விருப்பம் இல்லாத என் ஜனமாய் இருக்கிறது. அப்ப என் விருப்பம் எதிரே இருக்கிறது என்று கேட்டாக்க நான் எதை பார்த்து சொல்றேன்? படிங்க, அந்த வசனத்தை படிங்க. வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீர்கள்.
வியாதியா இருந்தேன் என்னை விசாரித்து. ஏன்னா இது என்ன அடுத்தது சொல்றாரு, அப்ப 38 சொல்றாரு, அப்பொழுது உம்மை அந்நியனாக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம் எப்பொழுது என்று எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்றார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ. அப்ப எதான் செய்யறோம்? கண்டவனுக்கு தர்மம். ஊழியக்காரனா காசு கொடுத்துறோம். ஊழியக்காரனுக்கு காசு கொடுத்தாலே பாவம். ஊழியக்காரனுக்கு காசு கொடுத்தாலே பாவம். அவன் இயேசு கிறிஸ்து ஒரு டம்மி பீஸுக்காரன். ஊழியக்காரன் யாரு? இயேசு கிறிஸ்துவின் டம்மி பீஸ். இயேசு கிறிஸ்து சொந்த ஆளா இருந்தா எப்படி இருப்பான்? காசு பண்ணா கேட்க பண்ணா நம்மளுக்கு தெரியும். அவனுக்கு 2 ஆகாரத்தை வாங்கி கொடுத்துருக்கலாம். அதனால தான் சொல்றார், படிக்க சீக்கிரம் படிச்சிருங்க. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணி இருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பசியாயிருந்து நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை, தாகமாயிருந்து. அப்ப யாரு கொடுக்கிறோம்? யாரு கொடுக்கிறோம்? கொடுக்க கூடாதுன்னு கொடுத்தாக்க தண்டனை என்ன இருக்குது? நரகம். நாங்க அப்ப சபையில நான் இருப்பேன். ஆனால் நான் யாருக்கு கொடுக்கணும்னு தெரியும். அப்ப என் அடையாளத்தை தாங்க அடுத்த அடையாளத்தை நான் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரான அடையாளம் வச்சிருந்தேன்னா ஏத்தாப்புற ஊழியக்காரன் இயேசு கிறிஸ்து ஊழியக்காரன் நாங்க சொல்ல முடியும். இல்லைனாக்க அவனை என்ன சொல்ல முடியும்? அவன்கிட்ட 1000 கோளார எடுத்து சொல்லதான் முடியும். அவனை ஊழியக்காரன்னு சொல்ல முடியாது. நான் நிறைய காரியம் சொல்றதுனால என்னை பார்த்தாக்க என்னாலும் ஊழியக்காரலாம் நான் திட்டுவான்னு சொல்லுவோம். ஊழியக்காரன் திட்டுறது எனக்கு என்ன இருக்குது? அடையாளம் இல்லாத ஊழியக்காரன் ஆக்கினை தீர்ப்பு அடைவான் என்று வேதம் தெளிவாக சொல்லுது. அப்ப நம்மளோட சிந்தனைகள், நம்மளோட செயல்கள் எப்படி இருக்கிறது? எவ்வளவு காரியங்கள் போயிட்டு அப்ப சொல்றாரு, கடைசி வசனம் சொல்றாரு பாருங்க, அந்தபடி அவர்கள் நித்திய 45 படிமா. அப்பொழுது இல்ல அது 45பா. அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்க எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். ஊழியக்காரெல்லாம் பரலோகம் பெறுவானா? எவ்வளவு ஊழியக்காரன் செத்து இருக்கான், பரலோகம் பெறுவானா? அப்ப நம்ம எல்லாம் ஏமாத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஜாதியா இருக்குது. நம்ம எல்லாம் யாரு? ஏமாத்திட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்துங்கிறது. அப்ப உலகத்துல ஆசை வரக்கூடாது. எனக்கு எதுல விருப்பம் என்றால் வேதம் தெளிவா சொல்லுகிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 5-6 சொல்லுது. பொறுமையா படிக்க சீக்கிரம். ஆதலால் என்னங்க நமக்கு இருக்கு? நான் இயேசு அடையாளம் எப்படி இருக்குன்னா, அவர் மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்க. இப்ப மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கோமா? மரணம் இருக்கவனுக்கு காசு தேவையா? மரணம் இருக்கவனுக்கு கொண்டாடி தேவையா? மரணம் இருக்கவனுக்கு புள்ள தேவையா? நான் இந்த ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு அப்ப நான் யாருக்குள்ள போறேன்? இயேசுக்குள்ள போறப்ப இயேசு என்னவா இருக்காரு? மனைவியை வச்சிருக்காரா? பிள்ளைகளை பெற்றிருக்காரா? மாமன் மச்சான் தோழன் துருத்தின்னு இருக்காரா? அப்ப நான் இயேசுக்குள்ளே நான் மரிப்பேன். ஆனால் எனக்கு வெறுமையா இருக்கவே. அப்படிப்பட்டவங்க தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். யோவான் ஸ்நானன் சொன்னாரு, நீ தம்பி பொட்டாட்டி வச்சிருக்க, அண்ணன் பொட்டாட்டி வச்சிருக்கன்னு சொன்னாரு. ஞானஸ்தானம் கொடுத்தாரா? அப்ப நம்மளுடைய சிந்தனைகள் ஞானஸ்தானம் பெறும் பொழுது எல்லாத்தையும் விட்டு ஒரு அடையாளத்தை நோக்கி கொண்டிருக்க வேண்டும். அடையாளத்தை நம்மளுக்கு நோக்கி கொண்டிருக்க வேண்டும். படிமா. மரணத்தின் சாயலில்
இணைக்கப்பட்டமா கிறிஸ்தவன்லாம் ஞானஸ்தானம் எடுத்துட்டான். அது பார்த்தாக்க ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொருத்தரும் ஞானஸ்தானம் எடுத்துருப்பாங்க. அந்த சபையில் ஞானம் அது செல்லாதுங்க. அது அவர் ஊழியக்காரர் சரியில்லை, நீ அங்கே போய் அவன் கையில் எடுத்துருக்கப்பா. இவன் என்ன அப்படியே வானத்திலிருந்து குதிச்ச மாதிரி பேசுவோம். இது கல்னிலையும் கல்னி கேடுகட்ட கல்னியா இருப்பான். அந்த சபையில் எடுத்தியா இல்லை, அதெல்லாம் செல்லாது. என்கிட்ட எடுத்தாதான் நீ பரலோகத்துக்கு போறதுக்கு இவன் கேட்ட திறந்து விடுறான், அப்பதான் போக முடியும். ஏமாத்துற ஊழியக்காரர் இருக்க வரைக்கும் சபைகள் உருப்படாது, கிறிஸ்தவனும் உருப்பட மாட்டானுங்க. ஒன்றும் திருவிழா தேர் இருப்பானுங்க, எல்லாரும் நல்லா சுத்தமா இருப்பானுங்களா சொல்லுங்க. அது ரெண்டு என்ன செஞ்சிருக்கான், குடிச்சிருக்கோம். என்னடாண்ணா அதெல்லாம் அவருக்கு என்ன கண்ணா தெரிய போகுது, என்ன சொல்லுவாங்க, அதை போட்டாதான் தேரை தள்ள முடியும். அப்ப நம்மளுடைய காரியங்கள் அப்ப படிச்சிருமா, சீக்கிரம் படிச்சு. அவர் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத. என்ன செய்யறதுக்கு ஞானஸ்தானம் எடுத்தவெல்லாம் பாவம் செய்யறானா செய்யல. இதுல வார வாரம் திருவிருந்து, 1ஆம் வாரம் 10ஆம் வாரம் எல்லா வாரத்துக்கும் திருவிருந்து கொடுக்கலாமா? அவனுக்கு கையில கொடுக்கலாமா? அடையாளம்னா எப்படி இருக்குங்க? அடையாளம் எப்படி இருக்கணும்? என்னை பார்த்து ஒரு அடையாளமா இருக்கணும். இவன் சபைக்கு கரெக்டா இருக்கவன், சபையில பேசுறது கரெக்டா இருக்கலாம் சொல்லுவாங்க, சொல்லப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருப்போம்? இன்னைக்கு எந்த நிலையில இருப்போம்? படிச்சிருக்க, சீக்கிரம் படிச்சிருக்க. நான் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு ஒளிந்து போகும் பொருட்டு நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட. என்னங்க சொல்றாங்க இன்னைக்கு? ஞானஸ்தானம் எடுத்தவன என்ன இருக்கக்கூடாது, உள்ள பொண்டாட்டி எல்லாம் இருக்கலாமா என்னன்னு எடுத்த ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு தான் தெரியும். அப்ப நம்மளுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறோம், எந்த நிலையில இருக்கிறோம்? படித்த மாதிரி சீக்கிரம். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீக்கி. என்ன சொல்லுங்க இன்னைக்கு? ஞானஸ்தானம் எடுத்தவன் எப்படி இருக்கணும்? மரித்தவன் பாவத்துக்கு நீக்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். இப்ப இயேசு பாவம் செஞ்சாரா, நம்மளால பாவம் ஆக்கப்பட்டாரா? நம்மளால பாவம் ஆக்கப்பட்டார். அவர் பாவம் செய்யல. என்னில் குற்றம் என்று யாரு சொல்ல முடியும்? உங்க குற்றத்தை நான் தூக்கிட்டு சுமக்கிறேன். இந்த 40 நாள் யாரை தூக்கிட்டு நம்மளுடைய குற்றத்தை தூக்கிறோம், அவருக்கு இல்ல. அதனாலதான் அவர் சரீரம் பரிசுத்தமா இருந்ததுனாலதான் அவர் மறுபடி உயிரோட வந்தார். எத்தனை ஊழியக்காரன் பேருக்கான்? அந்த சௌரியாரோட சரீரம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இருந்ததாச்சு புரோஜனமா? ஏதாவது புரோஜனமா? அது என்ன செய்யறோம்? கொஞ்ச நாள் கழிச்சு அதுல இருக்க அந்த ஆயில் எல்லாம் எடுத்துட்டு திருப்பி வேற ஆயில் ஊத்தி படுக்க வைப்போம், பாடம் பண்ணி. அந்த ஆயில் தான் அந்த என்ன செய்து பாதுகாத்து. ஆனா இயேசு கிறிஸ்து 3 நாள் பாதாளத்துல இருந்தாரு. அவர் சரீரம் நாடிச்சா இல்ல சரீரம் உடஞ்சி கீழே வந்துச்சா? அது நல்லா படிச்சோம்னா அவருடைய சரீரத்தில் இருக்க ஆடைகளை பூரா கலட்டி எங்க வச்சாருங்கிறாரு, அங்க வச்சுட்டு அவர் என்ன ட்ரெஸ்ல போனாரு? நல்லா கேட்டுக்கங்க. சிலுவையில இருக்கிறப்ப அவர் அங்கேயே அவுத்துட்டானுங்க. அவர் இறந்தோடனே இடுப்புல இருக்க துணி மட்டும் தான் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன துணி கட்டியிருந்தாங்களோ தெரியும். ஆனா அவரை சுத்தி சேலையால் சுத்தப்பட்டதுன்னு நம்ம படிக்கிறோம். அப்ப பாதாளத்துக்குள்ள வச்சு 3ஆம் நாள் போறப்ப பேதுரு போகும்போது என்ன செய்யறான்? அந்த துணி அங்க தனியா இருக்குது. இயேசுவை காணோம். அவர் எந்த ட்ரெஸ்ஸுக்கு போட்டு போயிருப்பாரு?
இதுதான் அடையாளம். ஒரு கிறிஸ்தவனா இருந்தா, அவன் உண்மையான கிறிஸ்தவனா இருந்தா, இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரா ஏற்றிருந்தா என் சரீரம் எப்படி இருக்கும்? அது வெண்மையான ஆடையா இருக்கும். அப்ப இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? நானா கழட்டி மாட்டிக்கிறேன், அதுக்காக நான் தோச்சிக்கிறேன். அப்ப நான் ஊழியக்காரன் சொல்ல முடியுமா? ஒரு கேள்வி கேட்டேன், அவருக்கு ஒரு அங்கி தான் இருந்துச்சா? அப்புறம் அவர் அங்கில என்ன இருந்திருக்காது? எதுவும் மாசு பட்டிருக்காது. அவர் எங்கெல்லாம் நடந்து சுத்தினாரு, தெரு தெருவா சுத்தினாரு, கண்ட இடத்துல உட்கார்ந்தாரு. ஆனா அழுக்கு ஒட்டுச்சுன்னு சொல்ல, அவர் போய் எங்க கல்ல தோச்சாருன்னு சொல்லவும் இல்லையே. நம்ம இன்னைக்கு போயிட்டு வந்தாலும் அவுத்து போட்டுருவோம், நாளைக்கு தோச்சு போட்டு அடுத்தது பாட்டிக்கு போவோம். அது அயன் பண்ணி போறவங்களா இருக்காங்க. எங்க வீட்டுல அயன் பாக்ஸ் இல்ல, அயன் பண்றதுக்கு ஆள் இல்லை. துவைக்கிறோமா அது மாட்டிட்டு போவோம், சுருக்கமான உடம்பு அதுக்கு தான் வளைஞ்சிக்குதா? இல்லை இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்மளோட சிந்தனை, அப்ப நான் நெருக்கப்பட்டு எப்படி இருக்கிறேன்? எதுல நான் பிரியமா இருக்கிறேன்? எதுல நான் பிரியமா இருக்கிறேன்? அவர் சொல்றாரு, நான் எதுல பிரியமா இருந்தேன் என்று சொல்றாரு. பவுலடியான் சொல்றாரு பாருங்க, பிலிப்பு 1ஆம் அதிகாரம் 19 சொல்லுது, அது உங்களுக்கு வேண்டுமானாலும் இயேசு கிறிஸ்து ஆவியும் உதவியினாலும் எனக்கு அறிவே. என்ன ஒன்றிலும் எதுவும் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ட்ரெஸ் இல்ல, பணம் இல்ல, காசு இல்ல, எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எப்போதும் போல இப்பொழுதும் என்ன இருக்கணும்? நானு இயேசு கிறிஸ்து இருந்தா எனக்கு என்ன வரும்? மிகுந்த தைரியத்தோடும் ஜீவனாகிலும் அப்படி முடியும். ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம். நான் இன்னைக்கு எதுல பிழைச்சிருக்கணுங்க? எதுல பிழைச்சிருக்காங்க ஊழியக்காரன்? எதுல ஊழியக்காரன் பிழைச்சிட்டு இருக்கான்? கிறிஸ்து ஜீவனை பிழைச்சிட்டு இருக்கோம். நம்ம அப்படி இருக்கிறோமா? யோசனை பண்ணிக்குவோம். அதனால தான் சொல்றாரு, அவர் அதிகாரத்தோடு போதிச்சார். எப்படி போதிச்சாருங்க? அவர் சொல்லக்கூடிய காரியம் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஒரு வசனத்தை படிப்போம். யோவான் 7ஆம் அதிகாரம் 15 கொஞ்சம் சீக்கிரம் படிங்க. யோவான் 7ஆம் அதிகாரம். அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவனாய் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவருக்கு மரியாதை எங்காட்டி படிக்க வச்சாங்களாங்க? இயேசுவை படிக்க வச்சாங்களா? படிக்க வைக்கல. அது தெரியுமா? உண்மைதானே? அப்ப எப்படி படிச்சாரு ஒரு இயேசு? அப்ப இயேசுவை ஏத்துக்கிட்டா எனக்கு படிப்பு தேவையா? படிப்பு தேவையா? புரியுதா? புரியாது. நையாண்டிக்கு இல்ல, இயேசு படிக்கல, டிக்ளேர் பண்றான். கல்லாதவரா இருக்காங்க, எப்படி இந்த வேத வார்த்தைகளை படிக்கிறாரு? படிங்க, சீக்கிரம் படிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் இராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கு. யார் எனக்கு சொல்லித்தாரா? அப்பா சொல்றத மகன் பேசுறார். நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? இது படிப்பு தேவையா? படிப்பு தேவையா? அப்ப இயேசு எனக்கு சொந்தமா இருந்தா இந்த பைபிளை நான் படிச்சுதான் பிரசங்கம் பண்ணணுமா? படிக்காம பிரசங்கம் பண்ணலாமா? படிக்காம பண்ணலாமா? எல்லாரும் என் ஊழியத்தை படிச்சுட்டு பேசுறாங்க. ஊழியத்தை மேல பைபிள் வச்சுட்டு அப்படின்னா ஊழியக்காரன் சொல்லலாமா? சொல்லலாமா? அவர் சொல்ற அந்த வருஷம் 18 படிமா? இல்ல 15 16 படிப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினோடதாக இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் அவர் உபதேசத்தை தேவனால் உண்டாயிருக்கிறது
அறிந்து கொள்வான். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவரின் மகிமையை. இப்ப இருக்க ஊழியக்காரர் சுயமா பேசுறானா தேவனுடைய வார்த்தையை பேசுறானா? பெரிய பெரிய ஆளு யாரா இருந்தாலும் சுயமா தான் பேசுறாங்க. அந்த தேவனுடைய வார்த்தையா பேசல. காரணம் அவர் சொல்ற படிச்சு சீக்கிரம் படிங்க. சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். அவனிடத்தில் அநீதி இல்லை. மோசே நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அப்படி இருந்தும் உங்களில் ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை. நீங்கள் ஏன் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்றார். நம்மளுக்கு என்ன புத்தி வருது? இந்த ஊழியக்காரனை எப்படியாவது காலி பண்ணணும் தான் எல்லாத்துக்கும் இருக்குது. அடுத்த படிச்சு முடிச்சோம் 20 வருடம் முடிச்சீங்க. ஜனங்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நீ பிசாசு பிடித்தவன், உன்னை கொலை செய்ய தேடுகிறவன் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஒரு கிரியையை செய்து அதை குறித்து எல்லோரும் ஆச்சரியப்படுகிறீர்கள். விருத்தசேதனம் மோசேயினால் உண்டாகாமல் பிதாக்களால் உண்டாயிற்று. பின்பு மோசே அதை உங்களுக்கு நியமித்தான். நீங்கள் ஓய்வு நாளில் மனுஷனை விருத்தசேதனம் பண்ணுகிறீர்கள். நியாயப்பிரமாணம் மீறாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்தசேதனம் பெறலாம் என்றால், நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதினாலே என் மேல் எரிச்சலாக இருக்கிறாங்க. ஓய்வு நாள் என்ன செய்யறாங்களா? விருத்தசேதனை செய்யறாங்க. அப்ப விருத்தசேதனம் ஒருத்தருக்கு உயிர் கொடுக்கிறது தப்பு இல்லையே. அடையாளம் எங்க போகுது? நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றிருக்கேன். இப்ப இயேசுடைய விருப்பமா என்னுடைய விருப்பமா? நான் யாரை விரும்புறேன்? இப்ப யாரை விரும்பிட்டு இருக்கேன்? உலகமா இல்ல உயிரா? உயிர் யாருங்க? உயிர் இயேசு. உலகம் பிசாசு. நான் யாரை ஏத்துக்கிட்டு இருக்கேன்? பிசாசு எங்க இருக்குதா? இயேசு இருக்காரா? யார் இருக்கா? என்னுடைய விருப்பம் யார்கிட்ட இருக்குது? உலகத்தை நோக்கி ஓடுறவனை எவனா இருந்தாலும் சரி, அதை பத்தி கேட்டவனுக்கு அவனை பிசாசுடைய வாழ்க்கையில் உள்ளவன். ஆனா உயிராய் இருக்கிறவன் இயேசுவை உடையவனா இருக்கிறான். அப்ப இயேசு உடையவனா நான் இருக்க வேண்டுமா? எனக்கு என்ன இருக்குது? அதனால்தான் இந்த உயிருக்கு அவர் சொல்றாரு. பொட்டத்தை சொல்றீங்க 5:23 படிக்கிறானா எல்லாம். அவர் சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலும் உங்களை பரிசுத்தமாக்குவார். ஆவி ஆத்மா சரீரம் 3 சேர்ந்தாதான் ஒரு உயிர் இருக்கும். ஆவி ஆத்மா சரீரம் 3மே எங்க இருக்கிறோம்? அப்ப இயேசு கிறிஸ்துட்ட இருந்தாதான் அவர் வரும்பொழுது நான் அவரிடத்துக்கு வர முடியும். அன்னைக்கு பாருங்க, கல்லறையில இருந்து வெளியே வந்தாரு. இயேசு கிறிஸ்துவோட எத்தனை பேர் போனாங்க? பரலோகத்தை எத்தனை பேருங்க போனாங்க? ஏன் 12 பேர்ல ஒருத்தனை யாரும் எடுத்துட்டு போயிருக்கலாம்ல? 12 பேர்ல ஒருத்தர் முன்னாடி சாவருக்கு முன்னாடி ஒருத்தன் செத்து போனான். யூதா செத்து போனான்ல. போயிருக்க கூடாதா? போயிருக்கலாமா? போயிருக்க கூடாதா? இயேசுக்கு முன்னாடி யார் செத்தது? யூதா செத்தான்ல. அப்ப பரலோகத்துக்கு போலாமா? போக கூடாதா? ஏன் போல? யூதாஸ் கெட்டவனா? அப்ப இயேசு உடையவனுக்கு எப்படி இருக்கு? அதனால தான் சொன்னாரு, தெசலோனிக்கேயர் சொல்வாரு 4ஆம் அதிகாரத்துல, அவர் ஆரவாரத்தோடு வரும்பொழுது முதலாவது இயேசுக்குள் மரித்திருந்தாள். அதனால்தான் யூதாஸ் என்ன செஞ்சிட்டாரு? அவன் மரிச்சிட்டான். அவன் ஒரு அடையாளம், இயேசு ஒரு அடையாளம். இயேசு பாவம் செய்யல, உயிரோடு வந்தாரு. ஆனா அவன் பாவம் செஞ்சான், அவனுக்கு மன்னிக்கப்பட்டதா பரலையாகிறது எப்ப தெரியும்? நான் போகும் பொழுது யூதாசை நான் பார்ப்பேன். இயேசு அப்ப இருந்து என்ன செய்வாரு? அவன் எனக்காக கஷ்டப்பட்டான், இவ்வளவு செஞ்சிருக்கான் சொல்லி அவனை எடுத்துக்கொள்றதும் எடுத்துக்கொள்ளாததும் அவருடைய கரத்துல இருக்கிறது. அப்ப நம்மளுடைய சிந்தனைகள் அப்படி சீக்கிரம் படிச்சு தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். அப்பொழுது
எருசலேம் நகரங்களில் இவனே இல்லாமல் கொலை செய்ய தேடுகிறீர்கள். இதோ இவன் தாராளமாய் பேசுகிறானே, ஒருவரும் இவனுக்கு ஒன்றும் செய்கிறதில்லை. மெய்யாய் கிறிஸ்துதான் என்ற அதிகாரிகள். என்ன அடையாளம் எப்படிங்க இருக்குது? மெய்யாய் கிறிஸ்துதான். அடையாளம் நம்ம வச்சிருக்கோமா? அடையாளம் நம்ம வச்சிருக்கோமா? இப்போ இயேசு கிறிஸ்து அடையாளம் வச்சிருக்கோமா? எப்படி வச்சிருக்கோம்? இன்னும் 40 நாள் விருது இருந்து சிலுவையில் தொங்குறது அடையாளமா? ஏதோ ஒண்ணு, ஏதோ டைம் பாஸ். ஆனா இயேசுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டாரு எவனாச்சும் ஒரு நாள் கூட கஷ்டப்பட்டு இல்ல. பொண்டாட்டிக்கு உடம்பு சொல்லனா இயேசு அடிபட்டு கிடக்குறாரு, அதனால உன்னை கூட்டு போன்னு ஆஸ்பத்திரி கூட்டு போகாம இருப்பானா? இன்னைக்கு நம்மளோட சிந்தனை ஏன் செல்லிப்போமா? ஏன் செல்லிப்போம்? ஆண்டவரே, ஒரு காரியம் எப்படிப்பட்ட காரியம்? என் விருப்பம் எதிலே? உலகமா உயிரா? உலகங்கிறது பிசாசு, உயிருங்கிறது இயேசு கிறிஸ்து சொல்லுது. அதனால இன்னைக்கு நம்மளோட சிந்தனைகள், நம்மளோட எதை வெறுக்க வேண்டும், எதை விட்டு கொடுக்க வேண்டும் கேட்போமா? கேளுங்க. எல்லாரும் ஊழியக்காரர் தான், யாரும் உட்கார்ந்து கேட்கிறவங்க. அதனால இன்னைக்கு நம்மளுடைய காரியம் சோத்திரம். நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. சோத்திரம் ஐயா, சோத்திரம். காரியங்கள் வாய்க்கப்பட சோத்திரம் ஐயா. நன்றி காரியம், நன்றியோடு நல்ல காரியங்களை பேச நன்றி நன்றி அப்பா. சோத்திரம் சோத்திரம் ஐயா, நன்றி அப்பா, நன்றி நன்றி. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். என்னை முற்றிலும் மாற்றும் ஐயா. ஆண்டவரே, நான் எதிலே விருப்பமாக இருக்கிறேன், எதை நோக்கி நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன், கொஞ்சம் என்னை பாருங்க. என்னுடைய சிந்தனைகளை பாருங்க, என்னுடைய செயல்களை பாருங்க. சோத்திரம் அப்பா, சோத்திரம். நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா. நல்லவர் நல்லவர், வாக்கு மாறாதவர். சோத்திரம் ஐயா. சங்கீதத்தில் படிச்சமையா, என் வீணான சிந்தனையை நான் எடுத்திருக்கேன். இந்த வீணான சிந்தனையின் மத்தியில் இல்லாத அளவுக்கு என்னை பாதுகாத்துக் கொள்ளும், என்னை பாதுகாத்துக் கொள்ளும். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. வழி நடத்தும் விண்மீனே, ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடி வெள்ளியே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 சொல்றாங்க. வழிநாடு அடையாளம் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு அடையாளம். அவரை ஏத்துக்கிட்டவன் அவரை போல இருப்பான். அதான் சொல்றாரு, வழி நடத்தும் விண்மீனே, ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடி வெள்ளியே, ஆராதனை ஆராதனை. ஓசா
வார்த்தை கொண்டு பேசினேன். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், நான் எதை விரும்பி கொண்டிருக்கிறேன்? உலகத்தையா உன்னையா? நான் நெருக்கப்பட்டு இருக்கிறேனா இல்ல விசாலமா இருக்கிறேனா? கேட்டுக்கு போற வாசல் இடுக்கமும் நெருக்கமுமா இருக்கும். பிசாசுக்கு போற வாசல் அகண்டு விரிஞ்சு இருக்கும். நான் எதிலே போக போறேன்? எதுல போக போறேன்? கொஞ்சம் சிந்திப்போம். ஆண்டவரே, இந்த தருணத்தை கொடுத்திருக்கிறேன். இந்த தருணத்திலிருந்து நான் விடுதலையாக, ஆண்டவரே, எனக்கு குடும்பம் தேவை, ஆனா இயேசு தேவை. எனக்கு இயேசு வேணும், குடும்பத்தை விட்டு தான் ஆகும். மத்திய 19 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவர் பின்னே வர விரும்பினான் எல்லாத்தையும் விட்டு அவன் ஊரத்தை. வேத வார்த்தை சொல்லுகிறது, அவர்கிட்ட போய் மறுத்து பேச முடியாது. ஆனால் நான் பேசுவது தப்போ ரைட்டோ தெரியாதையா. வேதத்தில் உள்ளதை வேதமாகவும் உள்ளதை உள்ளதாகவும். இயேசு எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இயேசு எனக்கு ஜீவனுங்க. சாவு இந்த சரீரத்துல போறதுனால தப்பு இல்லை. ஆனால் மறுபடி எனக்கு ஒரு ஜீவன் வருமானால் இயேசு கிறிஸ்து அடையாளம் எனக்கு. இயேசு கிறிஸ்து அடையாளம் இருக்கிறது. சோத்திரமையா, சோத்திரமையா. நன்றி, நன்றி அப்பா, நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேடி வந்தீரே, காண்போரை ஆராதனை, ஆராதனை. தேடி என்னை வந்தீரையா, தினந்தோறும் கேட்குவார் ஆராதனை. சோத்திரமையா, நன்றி அப்பா, நன்றி. இடைப்படக்கூடிய சாட்சி நன்றி. கூட இருந்து எங்களோடு இருக்கிறதா நன்றி. நான் இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன். லூக்கா 9:23-30 வரைக்கும் உள்ளது. ஆண்டவரே, எதை விட வேண்டும், எதை விடக்கூடாது எல்லாமே போட்டிருக்கேன். நான் உலகத்தை நேசிக்காத அளவுக்கு என்னை பற்றி கொண்டு, உலகத்தில் நான் சேராத அளவுக்கு என்னை பற்றி கொண்டு மகிமைப்படுத்தி பரிசுத்தம். நன்றி அப்பா, நன்றி, நன்றி அப்பா. சோத்திரம் ஐயா, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஐயா. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். மகிமைப்படுத்தும் ஐயா, மகிமைப்படுத்துவதற்காக நன்றி தந்தா. சோத்திரம், சோத்திரம் ஐயா. நன்றி அப்பா. உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் தோதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன்? ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் தோதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன்? ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே, பரவசமே, பரநேசருளே, பரம்பொருளே. பரிசுத்தமே, பரவசமே, பரமேசருளே, பரம்பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன், தேடினதால் கண்டடைந்தேன். பாடிட பாடல்கள் வந்திடுமே, பாடிட பாடல்கள். உன் பாதம் பணிந்தேன் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன்? ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. உன்னை விருப்பத்தில் நான் எப்படி வைத்திருக்கிறேன்? உலகத்தோடு வைத்திருக்கிறேனா? உலகம் இல்லாமல் வைத்திருக்கிறேன். என்னுடைய சிந்தனைகளை மாற்றி, என் செயல்களை மாற்றி என்னை வழி நடத்துவதற்காக நன்றி. நல்ல ஒரு சிலாக்கியத்தை ஆசீர்வதி, மகிமைப்பட்டு பரிசுத்தப்படும். இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும். இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கண்ணோக்கிப்பார். மகிமைப்படுத்துவதற்காக நன்றி. பரிசுத்தப்படும். மீட்பர் இயேசு மூலம் கேட்கிற நன்றி. ஆவே என் ஆத்மாவே என் உள்ளுள்ளமை பரிசுத்த நாமத்தை சொல்லு. என் ஆத்மாவே கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த வைக்கும் உங்களோடும் அனைவரும் அடியோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரேஸ் லார்ட், பிரேஸ் லார்ட், பிரேஸ்.